வணக்கம் மக்களே, நான் உங்க கீர்த்தனா. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒருத்தரை பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சோனு சூட். யாருன்னு தெரியலையா? நான் சொல்றேன். அருந்ததி படத்தோட வில்லனுங்க. அருந்ததி படம்னாலே ஞாபகத்துக்கு வர்றது இவங்க தான். அனுஷ்காவோட கேரக்டர் ரொம்ப போல்டான கேரக்டர். ஆனால் அவங்களுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இவர் அதுக்கு மேலே ரொம்ப போல்டாகவும் எல்லாத்தையும் பயப்படுத்துகிற மாதிரியும் சூப்பரான ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருப்பார். இவரை எல்லாத்துக்குமே வில்லனாக தானே தெரியும். ஆனால் ரியல் லைஃப்பில் இவர் ஒரு ஹீரோங்க. நிறைய மக்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு. இவரை பற்றி பார்ப்போமா? 1973 பிறந்திருக்காரு. இவர் பிடெக் இன் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆக்டிங்குள்ளே வராரு. கல்லழகர் அப்படிங்கிற படம் தான் இவருக்கு ஃபர்ஸ்ட் மூவி. 1999 அந்த படம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு நல்ல நல்ல ரோல்ஸ்லாம் கிடைக்கிது. ரொம்ப எஃபெக்டிவான ரோல் தான் கிடைக்கிது. அதில் இவரோட ஆக்டிங்லேயே ரொம்ப சிறப்பான இடம் பிடிச்சது அருந்ததி மூவியில் தான். அதில் சூப்பரான கேரக்டராக பண்ணியிருப்பார். எல்லார் மனசுலையுமே இடம் பிடிச்சிட்டாரு. இவர் ஒரு ஆக்டர், ப்ரொடியூசர், சோஷியல் ஒர்க்கர், அதுக்கப்புறம் மாடலாகவும் இருந்திருக்காரு. இவர் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இவரோட அப்பா அம்மா 2 பேருமே நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அப்புறம் இவருக்கும் அது வராமையாக போது அவங்களோட ஜீன்லேயே மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இவங்க அப்பா ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் வச்சுருக்காங்க. அங்கே கஷ்டப்படுறவங்களுக்கு, அங்கே வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ்க்கு ஏதாச்சும் உதவினா அவங்க அப்பா முன்னே நின்று செய்வாங்களாம். அவங்க அம்மா மட்டும் என்னங்க சும்மாவா, ப்ரொஃபஸராக இருந்திருக்காங்க. அப்போ காலேஜில் ஏதாவது ஒரு குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னா இவங்க ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவாங்களாம். அப்போது ஃபேமிலியே ஹெல்ப் பண்ணுறவங்க தாங்க. அப்போ இவருக்கு எப்படி அந்த பழக்கம் இல்லாமல் போகும்? 2020 அப்போ தான் மக்களுக்கு தெரிய வந்தது இவர் நிறைய உதவிகள் செஞ்சிட்ருக்காங்கன்னு. அதுக்கு முன்னாடியும் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் எப்போ தெரிய வந்ததுன்னா, கொரோனா அப்போது லாக்டவுன் போட்டாங்க இல்லையா? அப்போ எல்லாருமே ஸ்டக் ஆகிட்டாங்க. ஊரை விட்டு ஊர் வேலைக்கு போனவங்கலாம். அப்போ 350 மெம்பர்ஸ் மும்பையில் மாட்டிக்கிட்டாங்க. அவங்களெல்லாம் ரொம்ப சேஃபாக அவங்களோட சொந்த ஊருக்கு அனுப்பி வச்சாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க நிறைய பேருக்கு அந்த லாக்டவுன் டைமில் அவங்க சொந்த ஊருக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஃப்ளைட்டில் கூட அனுப்பி வச்சுருக்காருங்க. நம்புவீங்களா? அவ்வளோ இவர் உதவி செய்கிறத பார்த்து எல்லாருமே ரொம்ப பிரமிச்சு போயிட்டாங்க. ஏது இந்த மனுஷனுக்கு இவ்வளோ காசு அப்படின்னு கேட்குறப்போ தான் தெரிஞ்சுது இவரோட சொந்த காசை விற்று, அவரோட அசட்ஸ்லாம் விற்று மக்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு. அப்போ நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியலுக்கு வர எண்ணம் இருக்குது போல், அதனால தான் மக்களுக்கு இப்படிலாம் உதவி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. அதுக்கும் இவர் பதில் சொன்னார். நான் அரசியலுக்கு வரமாட்டேன், எனக்கு அதுக்கான நேரமும் இல்லை, என்னோடய ஒர்க்கில் நான் பிஸியாக இருக்கேன், அதே மாதிரி மக்களுக்கு செய்கிற ஹெல்ப்பையும் நான் என்றைக்குமே நிறுத்த மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இவர் கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காரு. யாராவது உதவினா நம்ம அதை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம், படிப்புக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இவர் சூட் சேரிட்டி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறதையும் ஆரம்பிச்சிருக்காரு. அதில் யூபிஎஸ்சி ட்ரைனிங், அதுக்கப்புறம் கிளாட் லாக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ட்ரைனிங், கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நிறைய பெரிய ஆளுங்கள்லாம் போட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு வராரு. யாராவது கஷ்டம்னு அவங்கக்கிட்ட போனால் அவங்களுக்கு உதவி செய்யாமல் திரும்ப அனுப்ப மாட்டாராம். ரீசெண்டாக கூட ஒரு விவசாயிக்கு டிராக்டர் வாங்கி கொடுத்துருக்காரு. நிறைய மக்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு. நிறைய அவார்டும் வாங்கியிருக்காரு. அவங்களோட ஒய்ஃபும் சரி, அவங்களோட 2 சன் அவங்களுக்கு இருக்காங்க. அவங்களும் இவங்க செய்கிற பணிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஏன்னா நம்ம நினச்சா முடியாது இல்லையா? ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ஒர்க்கில் இறங்கியிருக்காங்க. இவர் ஒரு பெஸ்ட் சோஷியல் ஒர்க்கராகவும் இருந்திருக்காரு. ரீசெண்டாக நம்ம விஷால் சாரோட மூவியில் பார்த்துருப்போம். அதில் வில்லன் ரோலும் அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. அது இப்போ தான் ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த மூவி கூட ரிலீஸ் ஆகிருக்கு. அப்போவுமே மக்கள் மனசில் சூப்பரான வில்லனாகவும் இடம் பிடிச்சிருக்காரு. இப்படி நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காரு. நல்ல மக்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நம்ம கடவுளுக்கு கோயில் கட்டி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஆந்திராவில் இருக்கிற பீப்புள்ஸ் இவருக்கு கோவில் கட்டி கும்பிட்டுருக்காங்க. அப்போது எந்த அளவுக்கு இவர் மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். இவரை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் யாராச்சும் மக்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வீடியோ உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுலேருந்து உங்ககிட்ட இருந்து விடை பெற்றுக்கொள்வது உங்கள் கீர்த்தனா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.